நாங்க பாவத்துல பங்காளியாக கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கணும். ஈரானுடைய கொள்கை வந்து சியாயிசம் வழிகேடு. நாங்க ஈரானுடைய நலவை ஆதரவு வைக்கிறதுல சியாயிசம் என்கிற வழிகேட்டை குறைச்சி பார்த்துடக்கூடாது. அது பெரிய ஒரு வழிகேடு தான். அந்த வழிகட்டை நாங்க குறைச்சி பார்த்துடக்கூடாது. அல்லது நாங்க அரபு நாடுகளுக்கு ஆதரவு செலுத்துறோம் என்கிறதுனால அரபு நாடுகளுடைய அனாச்சாரங்களை நியாயப்படுத்தவும் கூடாது. நாங்க அப்படி நியாயப்படுத்தினா அந்த பாவத்துல பங்காளி ஆகும். வழிகேட்டை நியாயப்படுத்தினா அதுல பங்காளி ஆகும். நாங்க இங்கே சும்மா இருந்து கொண்டு அந்த பாவத்துல பங்காளி ஆகுது. எனவே எங்களுடைய அமல்களை நாங்கள் வீணாக்கி கொள்ளாமலும், நாங்க வாழ்கிற நாட்டில் இதை எங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் மாற்றிக் கொள்ளாமலும் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பித்னாவுக்குள்ள யார் யாருடைய கைகள் பூந்து வேலை செய்யணும் எங்களுக்கு தெரியாது. இது அல்லாஹு தாலா உலக முஸ்லிம்களுடைய நலவுக்காகவும், அநியாயம் அக்கிரமம் தனி குரால்ட கையில் அதிகாரம் போய் உலக நாடுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது. இதுல அல்லாஹு தாலா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு அதிகார ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் இல்லாமக்கிறதுக்காக நாங்க துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டிலும் மார்க்கத்துல குர்ஆன் சுன்னாவுக்கு முரணில்லாத ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்க இருப்போம்.